இப்போ வந்து லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது எந்த மாதிரி கீ கன்சிடரேஷன்லாம் வந்து பார்த்துட்டு எடுக்க வேண்டியது இருக்கு சார்? அதில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மேரிட் உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதுவும் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நீங்கள் நார்மலாக ப்ரீமியம் பே பண்ணி நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஆக்ட்க்கு கீழே நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். இது பேசிக்காக என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஹஸ்பண்ட் வந்து தவறி போயிடுறாருன்னு வச்சுப்போம். அப்போ அவருக்கு கடனும் வெளியில் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ அவருக்கு இந்த லைஃப் இன்சூரன்ஸ் செட்டில்மெண்ட் வருதுன்னா, அந்த கடன்காரங்களாம் அந்த செட்டில்மெண்ட்டை வாங்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா ஃபேமிலிக்கு எதுவுமே மிஞ்சாது. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த மேரிட் உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் கீழே நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா, அவருக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் இதுலேருந்து வர செட்டில்மெண்ட்டை யாருமே கை வைக்க முடியும். ஸோ இப்போது ஒரு அந்த ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து இது ஒரு பயங்கரமான ப்ரொடெக்ஷனாக நிற்கும். ஓகே, ஸோ எவ்வளோ கடன் இருந்தாலும் அதை அவங்க வேறு விதமாக செட்டில் பண்ணிக்கலாம். இதை வந்து அந்த டெப்டர்ஸ் வந்து இந்த செட்டில்மெண்ட்லேருந்து எனக்கு பே பண்ணணும்னு அவங்களால சொல்ல முடியாது, அதை கையே வைக்க முடியாது. இது வந்து கவர்மெண்ட்டோட ரூல், இது எஸ்பெஷலி ஃபார் விமன். ஸோ இந்த பாலிசி வாங்கும்போது இந்த MWPAன்னு சொல்லுவோம், இந்த ஆக்டுக்கு கீழே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸோட செட்டில்மெண்ட் வந்து ரொம்ப செக்யூர்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ரெண்டாவது வந்துட்டு உங்களோட கேஷ் ஃப்ளோ கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ஸ். அது வந்துட்டு இந்த லைஃப் இன்சூரன்ஸில் நீங்கள் சேர்ந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் சொன்ன மாதிரி இதுலேயும் கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் வரப்போ பே அவுட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது.